ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம மத்திய அரசாங்கம் வேலைவாய்ப்பு பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் மிக முக்கியமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தில் இருந்து அனைத்து ஸ்டேட் அத்தாரிட்டிக்கும் அனைத்து ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிக்கும் எக்ஸர்வீஸ்மென் ரிலேட்டட் ஜாப் ரிலேட்டடாக அது என்ன ஒரு அறிவிப்பு, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்காங்க எக்ஸர்வீஸ்மென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சேரும்போது அப்படிங்கிறத பற்றி சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க. ஏன்னா இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசாங்கம் 17 ஜூன் 2026 அன்னைக்கு ஒரு மிக முக்கிய ஒரு அறிவிப்பு செக்ரட்டரி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட், அதாவது எக்ஸர்வீஸ்மென் ஆனதுக்கப்புறம் இல்லை எக்ஸர்வீஸ்மென் ஆக போகிறீங்க, சர்வீஸில் இருந்துக்கிட்டே எக்ஸாம் எழுதுறீங்க, அப்படி நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட டேட்டா, அதாவது எப்போ ரிட்டையர்ட் ஆகுறீங்க, உங்களோட என்ரோல்மெண்ட் டேட்டு, டோட்டல் சர்வீஸு, பிபிஓ நம்பரு, அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு சரியான கேட்டகரி, இது போன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் நிரப்பும் போதே தவறாக நிரப்புறீங்க. இது தப்பாக நிரப்புறீங்களா, இல்லை தவறான கைடன்ஸ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமும் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்களா? இப்போ ஒரே ஆள் 10 எக்ஸாம் 5 எக்ஸாம் இந்த மாதிரி அவங்க அப்பியர் ஆகுறாங்க, இந்த மாதிரி டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. இது அவங்க நோட்டீஸ்க்கு போயிருக்கும். இப்போ நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், பேங்கிங் எக்ஸாம் எழுதுகிறோம், வேறு ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறோம். இப்போ இந்த எல்லா போர்டும் எக்ஸர்வீஸ்மென் ரிலேட்டடாக கேட்டகரிஸில் ஆள் எடுக்கலை, ஏன் எடுக்கலை, என்ன எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் நிறையா வருது, தப்பான தகவல்கள் அவங்க கொடுக்குறாங்க. ஆர்மியில் சர்வீஸ் இருந்துக்கிட்டே அவங்க இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, இல்லை பென்ஷன் அந்த டேட்டை மாற்றி போட்டு அவங்க மாற்றி எழுதுறாங்க. அப்போ இதனால் அவங்க வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வரும்போது அவங்களுக்கு இது தப்பாக போய் முடியுது. இப்படி யாரும் செய்யக்கூடாது. இது தவறான ஒரு ப்ரொசீஜர். எது கரெக்டோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். நிறைய பேர் இப்படி தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதா அந்த லெட்டர். இப்போ வாங்க அந்த லெட்டரை பார்ப்போம், அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த லெட்டர். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மினிஸ்ட்ரி, எல்லா டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர் பார்த்தீங்கன்னா 17 ஜூன் 2026 அன்னைக்கு அண்டர் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ ராஜேஷ்குமார் சாருக்கு இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. லெட்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் it has come to notice the government that is some ex-servicemen candidates are furnishing wrong or false data related அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்னது தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் ஹேர் ஹியர்லி instructed to provide correct and accurate information regarding data of retirement and discharge from service, pension details, service particulars and other relevant data will be applying of government exams. It may be clear any ex-serviceman candidate found the furnished wrong or misleading information related of his retirement service particulars, such a candidate shall be ineligible, deliberated and appearing the all government examinations conducted by Government of India, state government and public sector period of 2 years. அதாவது தப்பான டேட்டா கொடுத்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் நிறைய டேட்டாஸ் தப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது மொத்த டேட்டா ஆதார் கார்டு வழியாக அவங்க எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த டேட்டா இருக்குது. அதனால் யாருமே அந்த தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்காம சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நோக்கம் என்றுமே அவேர்னஸ், விழிப்புணர்வு. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 2 வருஷம் உங்களை பேன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான, இப்போ நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போய் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால இந்த மாதிரி செய்ய முடியாமல் போயிடும். அதனால் டேட்டாஸ் நீங்கள் கொடுக்கும்போது சரியான டேட்டாஸை கொடுத்து சரியாக எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிஞ்சு அந்த வேலைக்கு நீங்கள் போகணும். ஏன்னா எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்து அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் watching this video. Jai Hind. நம்முடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நம்முடைய சேனலுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் செய்து கொள்ளுங்கள்.